வணக்கம் பானு. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே கடந்த 21ஆம் தேதி அடையாளம் தெரியாத வாலிபரின் தலையின் கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது படாலம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட குமரவடி கிராமத்தில் நெடுஞ்சாலை அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் படாலம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் மற்றும் அவர் ஆய்வாளர் புகழ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து தலையில் கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து கிடந்த வாலிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இக்கொலை முன்விரோத காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என படாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது போலீசார் நடத்திய விசாரணையில் தாம்பரம் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் தாமோதரன் என்பவர் படாலம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவரது மகனையும் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கொலை சம்பவம் நடைபெற்று 10 நாட்களில் இந்த குற்றவாளிகள் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த குற்ற சம்பவத்தில் அதாவது ஆதனூர் பகுதியை சேர்ந்த ஸ்டீபன், பிரவீன், சேலையூர் பகுதியை சேர்ந்த பிரவீன், ராஜ்குமார், திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்த பூங்காவனம் ஆகிய உள்ளிட்ட மொத்தம் 6 பேரை கைது செய்து காவல்துறை தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பானு, விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.